ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம கிட்ட ஏன்டா பேச மாட்டான், முதல்ல உன் கரையை பாரு, உங்ககிட்ட என்ன கரை இருக்கு, உங்ககிட்ட கரை இருக்கிறனால தான் வரமாட்டேன்றாரு. அந்த கரையை முதல்ல நீ தூக்கி போட்டு. பத்திரிகை நியாயமா இருக்குதா, நேர்மையா இருக்கா, முதல்ல அதுக்கு யாரா சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. உண்மையை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏன் சொல்ல போய் விஜய் சார் வந்து பத்திரிகை சந்திக்கலாம் அப்படி ஃபேமிலி மேட்ரு என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க டெல்லியில எவ்வளோ போடுறாங்க பாரு. சார் 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 என்ன சார் எதுக்கு பேசணும்? அவர் பத்திரிகை சந்திச்சாருன்னா விஜயகாந்த் கடனா மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் நாங்க கனால பார்த்து இருக்கிறோம். சரிங்களா? அவர் ஒரு பேச்சு பேசுவார், இவங்க அதை வந்து எடிட்டிங் பண்ணி வேற மாதிரி பண்ணுவோம். பணத்துக்கு வேலை போயிட்டாங்க. பணத்துக்கு வேலை போறவங்கிட்ட போய் பரிசுத்தத்தை எத்துனது சேர்க்க முடியுமா? அசுத்தத்துக்கிட்ட பிரதமர் மோடி பத்தி இதை சந்திச்சாரா? எப்பயா பார்த்துருக்கீங்களா மோடி சார் சந்திச்சத? இல்ல. அவர் போய் கேட்க வேண்டியதானே இவங்க கேள்வி. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரான பிறகும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரு. ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டாரு? பத்திரிகை நியாயமா இருக்குதா, நேர்மையா இருக்கா, முதல்ல அதுக்கு யாரா சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டிப்பா கொடுப்பாரு. அவரு மேல வரக்கூடிய பத்திரிகையில வரக்கூடிய விமர்சனங்கள்னா பத்திரிகையாளர் வந்து நியாயமே கிடையாது. அவங்க பண்றது நியாயமே இல்லை. நேர்மையான பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் கிடையாது, உண்மையிலே கிடையாது. எல்லாமே வந்து மோசம் பண்றவங்க தான் இருக்கிறாங்க. உண்மையை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏன் சொல்ல போய் விஜய் சார் வந்து பத்திரிகை சந்திக்கலாம் அப்படி ஃபேமிலி மேட்ரு என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்களாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே. அரசியல் வேற, ஃபேமிலி வேற. அரசியலை தூக்கி வந்து ஃபேமிலியில சேர்க்கக்கூடாது, ஃபேமிலியை தூக்கி வந்து அரசியலை சேர்க்கக்கூடாது. குடும்பம் இது பொதுமக்களுடைய சேவை. இந்த பொதுமக்கள் சேவை. வரவன் நல்லவனா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் பேசக்கூடாது. பத்திரிகை வந்து 1க்கு 2 போடுறாங்க, நல்லா சொல்றாங்க, 1க்கு 2 பண்றாங்க. அதனால அவர் பத்திரிகை சந்தியத்துக்கு கண்டிப்பா சொன்ன அவரு இல்லை. எனக்கு கூட பண்ணாதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவேன். நானே முதலமைச்சர் ஜோசப் பத்திரிகை சந்திக்காதீங்க, டெல்லியில எவ்வளோ போடுறாங்க பாரு. சார் 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 என்ன சார் எதுக்கு பேசணும்? உங்ககிட்ட பேசினா ஆக போகுது, உங்ககிட்ட பேசினா ஆக போகுது. சொல்லு, ஏதாவது ஆகும், நீ வந்து ஒரு உத்தரவாதம் கொடு. அவர் பத்திரிகை சந்திச்சாருன்னா விஜயகாந்த் கடனா மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் நாங்க கனால பார்த்து இருக்கிறோம். சரிங்களா? அவர் ஒரு பேச்சு பேசுவார், இவங்க அதை வந்து எடிட்டிங் பண்ணி வேற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா அவ்வளவு நல்லவங்க பத்திரிகைக்காரங்க. அவர் பத்திரிகை வந்து சந்திக்காததுக்கு நீயே புரிஞ்சுக்க வேண்டியதுதான், ஏன் சந்திக்கலன்னு. ஒரு காலத்துல அவன் செஞ்சதுக்கு செய்யறாங்களா? இன்னைக்கும் நடக்குது இல்ல? எலெக்ஷன்லயே எவ்வளவு நடந்தது ஏங்க? எலெக்ஷன்ல எவ்வளவு போராடி எவ்வளவு பண்றாருங்க. டிவில காமிச்சாங்களா? பத்திரிகை காமிச்சாங்களா? எவ்வளவு சேனல் இருக்கு, காமிச்சாங்களா? பணத்துக்கு வேலை போயிட்டாங்க. பணத்துக்கு வேலை போறவங்கிட்ட போய் பரிசுத்தத்தை எத்துனது சேர்க்க முடியுமா? அசுத்தத்துக்கிட்ட. நீ அசுத்தமா இருக்கிற, நீ சுத்தமாவு. உங்ககிட்ட வருவாரு, நீ சுத்தமாகணும். பத்திரிகைக்காரர்கள் சுத்தமாகணும். சுத்தமான நல்ல தொழில் அது. அந்த தொழிலை நீங்க பணத்துக்காக விற்கிறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க தொழில், உங்க வேலையில நீங்க மண்ணள்ளி கொட்டிக்கிறீங்க. இது சில நாட்களுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தூய ஆட்சி வந்துருக்குது. தமிழக முதலமைச்சர் வந்துட்டாரு. இனிமேட்டு எங்கேயும் அந்த ஊழல், இந்த லஞ்சம் எங்கேயுமே வராது. சரி, எல்லா குடும்பத்திலயும் நல்லா இருப்பாங்க. அவர் பத்திரிகை சந்திக்கல, எதுவும் பேச மாட்டேற, எதுவும் போராடு ஒரு முன்னெடுத்து பேச மாட்டேன்றா. இலங்கைக்காக குரல் குத்துற அந்த மனுஷதாங்க. இலங்கையில ஜனங்களை துன்பப்படுத்தும் போது, இலங்கையே இருக்கு ஒரு நாடு இல்லாமலே போயிடும், என் ஜனங்க மேல கஷ்டப்படுத்தினா, என் ஜனத்தை கஷ்டப்படுத்தினா இலங்கைன்ற நாடே இல்லாம போயிடுன்னு சொன்னாரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஆமா, அவர் தமிழ் மக்கள் மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு நல்லது செய்யணும். ஏங்க, நல்ல மனுஷன் அப்படிதாங்க நினைப்பாங்க. பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? பணத்தை வச்சுன்னு என்ன பண்ண போற சொல்லு. நீ என்ன பண்ண போற? கோடி கோடியா பணம் வச்சாலும் அந்த 2 இட்லி தான் உனக்கு. அதுவும் வயிற்றுல ஏத்துக்கலன்னா ஜூஸ் தான், அதுவும் ஏத்துக்கலன்னா குளுக்கோஸ் தான், அதுவும் ஏத்துக்கலன்னா 6 அடி மண்ணு தான்.
இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கைய. இதுல போய் போறாம போட்டி ஒருத்தர் மேல எரிச்சல் எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத காரணமே இதுதான். சரிங்களா? ஒரு நல்ல மனுஷாலு வந்து நம்மளை சந்திக்கிறாங்கன்னா நீ கொடுத்து வச்சிருக்கணும். பத்திரிக்காரு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம கிட்ட ஏன்டா பேச மாட்டேறான், முதல்ல உன் கரையை பாரு. உங்ககிட்ட என்ன கரை இருக்கு? உங்ககிட்ட கரை இருக்கிறனால தான் வரமாட்டேன்றாரு. அந்த கரையை முதல்ல நீ தூக்கி போட்டு வா. சார் நீங்க சொல்லுங்க சார், நாங்க அதை உண்மையா அதை வெளிப்படுத்துறேன், உண்மையா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லு. வருவாரு. பிரதமர் மோடி பத்தி இதை சந்திச்சாரா? எப்பயா பார்த்துருக்கீங்களா மோடி சார் சந்திச்சத? இல்ல. அவர் போய் கேட்க வேண்டியதானே இவங்க கேள்வி? கேட்க முடியுமா? நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து ஏமாளி நினைச்சுக்கிறீங்களா? அவர் வந்து பொறுமைசாலி. நீங்க எவ்வளவு உபத்திரம் குத்தாலும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளுக்கு முதலமைச்சரா கிடைச்சது பாக்கியம். தமிழ்நாட்டு ஜனங்களுக்கும் பாக்கியம், பெண்களுக்கு பாக்கியம், ஆண்களுக்கு பாக்கியம், குழந்தைங்களுக்கு பாக்கியம். ஒரு நல்ல மனுஷன் இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறானா கிரேடுங்க. இதை நம்ம நினைச்சாவே நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம். அந்த மக்கள் மேல அவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய அன்பு, அந்த மக்களை எப்படியாவது இந்த குழியிலிருந்து, பாதாள குழியிலிருந்து மக்களை மீட்டெடுக்கணும்னா விஜய் சார் வந்திருக்கிறாரு. ஜோசப் விஜய் சார், நீங்க நல்லா ஆட்சி செய்றீங்க. இன்னும் நல்ல ஆட்சி இன்னும் கொடுப்பீங்க. கண்டிப்பாக நிறைய செய்வீங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு, கட்சி தொண்டர்களுக்கும் இருக்கு. உங்களுக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும் ஹல்லேலூயா தீமையா தான் பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு நாளும் எடுபடாது மக்கள் மத்தியில. எந்த கட்சிக்காரங்க என்ன சொன்னாலும் சரி, மக்கள் உங்க பக்கம் தான் வருவாங்க. இன்னும் அநேக அமைச்சர்களும் வருவாங்க, அநேக தொண்டர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இன்னும் வந்து கொண்டுதான் இருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க உங்ககிட்ட பதவி இருந்தா கூட உங்ககிட்ட மேன்மையான தாழ்மை இருக்குது. இந்த தாழ்மை உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். இதனால நீங்க ஒவ்வொரு வருத்தமும் படவானா, இவங்க இப்படி பேசுறாங்களா அப்படி பேசுறாங்களா, உங்க வேலையை நீங்க செய்யுங்க, சிறப்பா செய்றீங்க. இதை பொறுத்துக்க முடியாததான் ஒவ்வொருத்தரும் வந்து எரிச்சல் ஆகுறாங்க. அதெல்லாம் நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்களை குறித்து என்ன பேசினாலும் காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க நல்ல ஆட்சி செய்றீங்க. நீங்க செய்யற இந்த நல்ல ஆட்சி ஒவ்வொரு ஊழலையும் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் சிறப்பா வேலை செய்யறாங்க. நீங்க அமைச்சர் ஒவ்வொரு அமைச்சரும் சிறப்பா வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்காம என்ன செய்யணும், உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைச்சர்களும் செய்யறாங்க, எம்எல்ஏவும் செய்யறாங்க, தொண்டர்களும் செய்யறாங்க, மாவட்ட செயலாளரும் செய்யறாங்க. யாரு ஒரு குறை கிடையாது, குறை இல்லாம செய்யறாங்க. எம்எல்ஏ செய்ய வேண்டிய விஷயத்தை மாவட்ட செயலர்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த தொகுதியை இப்ப நல்லா சிறப்பா இருக்குது, இடங்க சுத்தமா இருக்குது. அம்மா ஓட்டுல இன்னும் நீங்க சிறப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே நிறைய பேர் பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாராட்டு தான் சிஎம் சார் உங்களுக்கு தேவை. இந்த மக்களுடைய பாராட்டம் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு போதும். மக்கள் உங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க. மக்கள் என்ன விதமான இந்த எதிர்கட்சிங்க எப்படி உங்களை வந்து தரக்குறலா பேசினாலும் சரி, கீழ்மட்டத்துல பேசினாலும் சரி, மக்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் இருக்கிறவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். நாங்க உங்க கூடயே இருக்கிறோம். நீங்க என்னென்ன ஒவ்வொரு நாள் என்னென்ன சிறப்பான விஷயம் செய்றீங்க, அதுதான் அவங்களால பொறுத்துக்க முடியல. சிறப்பான ஆட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. மக்கள் ஆட்சி நீங்க தான் கொடுத்துருக்கிறீங்க.